வணக்கம் மக்களே. இன்னைக்கான காணொளியில் ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸோட ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைன்னா நாம் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ்டெக் லைஃப் சயின்சஸ் இந்த நிறுவனம் 1994 தொடங்கப்பட்டது. இது ஆக்ரோ கெமிக்கல் செக்டாரில் வரும். இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1820 கோடிகளாக இருக்குது. இந்த ஃபண்ட்ரைஸ், இந்த நிதியை இவங்க அவங்களோட நிறுவனத்தோட விரிவாக்கத்துக்காகவும் கடனை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ் டோட்டலாக 28,10,1673 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்க போகிறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 249.35 கோடிகளாக இருக்குது. ஒரு ஷேருக்கு இவங்க 890 ரூபான்னு விலை நிர்ணயிச்சிருக்காங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. லிஸ்டிங் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்க போது. அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டையும் 890 ருபீஸையும் அப்ளை பண்ணும்போது ஒரே டைம்லேயே கட்டிடணும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ ஒவ்வொரு ஃபுல்லி பெய்டு 7 ஷேர்ஸ்க்கும் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இவங்க தராங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 4. அப்படின்னா லாஸ்ட் டேட் டு பை ஜூலை 3 இருக்குது. ஸோ ஜூலை 3 அன்னைக்கு யார்கிட்டலாம் 7 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும். ஸோ 7க்கு கீழே இருந்ததுன்னா ஃப்ராக்ஷனல் பேசிஸில் என்டைட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வேளை 7க்கு கீழே இருந்ததுன்னா அதை 7ஆக மாற்றிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் ஜூலை 14, ஆஃபர் க்ளோசிங் டேட் ஜூலை 28. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ், எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஜூலை 14லேருந்து 28 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விரும்பினாங்கன்னா, ஒருவேளை ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு நினச்சாங்கன்னா ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷன் ஜூலை 22 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 14லேருந்து ஜூலை 22 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ஆர்இ ஷேர்ஸை அவங்க ஆன் மார்க்கெட் ப்ரைஸில் விற்று அந்த ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். ஒருவேளை அதே ஆர்இ ஷேர்ஸையும் விற்கலை, அதே சமயம் ரைட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா ஜூலை 22க்கு மேலே அந்த ஆர்இ ஷேர்ஸ் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதுக்கான அமௌண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா ஜூலை 14லேருந்து ஜூலை 22க்குள்ளே ஆர்இ ஷேர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ முதல்ல அதை ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணும்போது இந்த அமௌண்ட் ப்ளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் 890 அந்த ப்ரைஸையும் சேர்த்து அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்தலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி, கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி எவ்வளோ எலிஜிபிளோ அதை காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரெவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ், நான் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.